சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில பல விஷயங்கள் நடக்க போகுது. எங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஆனாலும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல முன்னேற்றங்கள் இருக்கு. அந்த முன்னேற்றம் உங்களுக்கு சாதகமா அமையுமா பாதகமா அமையுமா அப்படிங்கிற முழு தகவலையுமே நீங்க நம்மளோட வீடியோ பதிவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பயன்பெறும் வகையில கண்டிப்பா இந்த பதிவு அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும், ஒரு சின்ன விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில செய்யும் பொழுது பல முன்னேற்றத்தையும் பெற முடியும். அந்த சின்ன விஷயம் உங்களோட கையிலையும் இருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையுமே நாம் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல அந்த கஷ்டத்துக்கான தீர்வும் பெற முடியணும்னு நினைச்சு நிறைய காசும் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா ₹1 கூட செலவே பண்ணாம உங்களோட கையில இருக்கும் ஒரு பொருளை வச்சே உங்களோட கஷ்டங்கள் அனைத்தையுமே உங்களாலேயே தீர்த்து கொள்ள முடியும் எளிய முறையில. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நீங்க வீடியோவை பாருங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுடுவாங்க. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி அன்னையை வழிபடும் பொழுது ₹1 நாணயம் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு உங்களோட மனதார என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை மனதார நினைச்சுக்கிட்டு அன்னையின் படத்தின் முன்னாடி வச்சுட்டு 7 வாரம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களோட வேண்டுதல் பரிபூர்ணமா மனதார இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல சுக்கிரனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க நீங்க மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டாலே எல்லா விதமான நல்ல பயன்களும் உங்களால பெற முடியும். மேலும் என்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும், என்ன விஷயம் எல்லாம் பாதகமா நடக்கும் அப்படிங்கறதான் நம்ம இந்த பதிவுல பாக்குறோம்னு சொன்னோம். வாங்க அதை பத்தி நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம். அதே போல ஜாதக ரீதியா உங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்கும் அதுவுமே தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணாலே போதும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலுமே அவங்களே சொல்லிடுவாங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே நீங்க போன் மூலியமாவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்திருக்கோம், நீங்க கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட கஷ்டங்கள் தீர, ஜோதிட ரீதியான ஆலோசனைகள் பெற இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமைய போகுது, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கமா விரிவா நாம இப்போ பார்க்க போறோம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசியில குரு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், சுக்கிரனும், சூரியனும், அயன சைன மோகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இந்த மாதிரியான பலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை மாற்றம் என்பது 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார். அதே போல 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். அன்று 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். 26ஆம் தேதி ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவை நடக்கும் பொழுதுமே உங்களோட ராசிக்கு வாழ்க்கையிலுமே சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம். கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான விஷயங்களை செய்யக்கூடியவங்க தான். இவங்களோட தோற்றமுமே சிறப்பானதா இருக்கும். கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்ட இவங்க, அதாவது ரிஷபராசி அன்பர்கள், எல்லா விதத்திலையுமே நினைச்ச விஷயத்த சரியா கரெக்டா சாதிச்சு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணம் கை வந்திருக்காது. அந்த பணம் இப்போ உங்களுக்கு திரும்ப கை வந்து சேரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும். சமூக காரியங்கள்ல தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயர் பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வாங்கி வசதிக்கேற்ப மாறுதல் செய்யக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
இதுக்கு முன்னாடி நிறைய விதமான கஷ்டங்கள், காரிய தடைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. எப்படி நம்மளோட வாழ்க்கையில முன்னேற போறோம், இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறோம்னு நிறைய கவலை இருக்கும். ஏன் உங்களோட குழந்தைகள் ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை கூட உங்களால வாங்கி கொடுத்துருக்க முடியாது. ரொம்பவே மன வருத்தத்திற்கு கடந்த காலகட்டத்தில் ஆளாகி இருப்பீங்க. இந்த கஷ்டங்கள் பெரும்பாலும் நீங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலம் தொழில் வியாபாரம் சிறப்பானதா இருக்கும். நீங்க முன்னேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல பயன்களை பெற முடியும். உங்களோட குழந்தைகள் ஆசைப்பட்டு கேட்ட ரொம்ப நாளா நீங்க வாங்கி தராம இருந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களோட குழந்தைகள் மனதுல சரி, அவங்களோட முகத்திலையும் சரி வருகிற புன்னகையை பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாம திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்பட்டு இருந்த தம்பதியினருக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதற்கு நீங்க செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது சிறப்பான பயனை பெற்றுக் கொடுக்க உதவியா இருக்கும். அதே போல தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள், துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்க காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைந்து காணப்படும். இதனால நல்ல பெயர் பெறுவது மட்டும் இல்லாம ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளுமே உங்களுடைய மனதை மகிழ செய்யும் சம்பவத்தை செய்து கொடுக்கும். உங்களுக்கு தக்க நேரத்துல அவங்க உதவிகரமா இருப்பாங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை பெற்றுத்தர அவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த தடவை அதிக லாபம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய தொழில் யுக்திகளை கையாண்டாலுமே சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். விலையை சரியா கொடுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல விளம்பர முறையை பயன்படுத்துங்க. தரமான பொருட்களை கரெக்டான விலைக்கு கொடுத்தாலே நீங்க பல முன்னேற்றத்தையுமே பெற முடியும். உங்களோட வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கனிவா நீங்க நடந்துக்கணும். மின்சாரம், கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவங்களுக்கு நல்ல ஒரு வளம் நிறைந்த நாட்களை காணக்கூடிய யோகம் இனி அமைய போகுது. தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் யோகம் இனி வரும் காலங்கள்ல. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அமையும். பெண்களுக்குமே சீரான வாய்ப்புகள் வந்தாலுமே அவ்வப்போது உங்களோட மனதுல ஒரு விதமான குழப்பமான மனநிலை நீடித்திருக்கும். அதாவது முடிச்சு போன விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு ஒரே குழப்பமா இருக்கும். சில கஷ்டங்களையுமே தரும்படியான சம்பவங்கள் நடக்கலாம். இதனால இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன் யோசனையோடு திட்டமிட்டு எல்லா விஷயத்தையுமே செய்யறது நல்லதா இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு அவசியமா தேவைப்படுறதுமே முன் யோசனையோடு எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றுவதுதான். குழந்தைகளின் கல்வியில புதிய ஒரு உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க தங்களோட திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருளாதார வகையிலுமே நிறைந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. புதிய கோவில்கள் பராமரிப்பு பணிகள் உங்களோட உதவியால் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்க முழு மனதோடு செலவு செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. கோவில் திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச வகையில நீங்க உதவி செய்யுங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கும் இடையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகள் மக்களுக்காக சேவை செய்வதில் சில காலம் கொஞ்சம் மந்தமா செயல்பட்டு வந்தவங்க எல்லாமே இப்போ எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்தோடு பணியாற்ற போறீங்க. ஆன்மீக எண்ணங்களுமே உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் தங்களோட படிப்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தினா போதும், சிறப்பான பயன்களை நீங்க பெற முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய ஆதாயம் உண்டாகும். எதிர்ப்புகள் குறையும். பண வரத்து அதிகரித்து காணப்படும். தடைகள் நீங்கி காரியங்கள் வெற்றிகரமா நடந்து முடியும். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த ஒரு காரியத்துல சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெற போறீங்க. உங்களோட வாத திறமையை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்பட போறாங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை வரலாம். குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் உண்டாகலாம். உறவினர்கள் கிட்ட பேசும்பொழுது கவனமா பேசுறது நல்லது. வாகனத்தில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமா இருக்கணும். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்களால் லாபம் உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் கூடும். தேவையான சரக்குகளை கையிருப்பு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கிறதுல ஒரு துணிச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் வரலாம்.
உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பயன்களை பெறுவதற்கும் காரிய தடைகள் விலகவும் பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வருவது நல்ல பயன்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பெருமாளின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும்.